ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்களை இன்று ஆராதனையில் பங்கு பெற செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் உமக்கு செய்கின்ற சேவைகளை அனைத்தையும் எங்கள் முழு மனதோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. உங்களை பற்றி சொல்லும் பொழுதும், உங்களை பற்றி நாங்கள் யோசிக்கும் பொழுதும் எங்கள் சிந்தை சுத்தமாக இருக்க எங்கள் கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் எங்கள் கூட இருங்க. இந்த செய்தியின் வாயிலாக பலரும் மனதில் கிரியை செய்ய எங்கள் கிருபை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் உலகத்தில். என்ன அப்படின்னா, அகில உலக மகளிர் தினம். என்னது? அகில உலக மகளிர் தினம். அதற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் நம்ம சபையில் மகளிர் தான் ஜாஸ்தி இருக்கீங்க எப்பவும், ஆமாவா இல்லையா? ஆமாம். அதனால இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு செய்தியில் பல வெளிப்பாடுகளையும் முக்கியமான ஒரு ரகசியத்தையும் வேதாகமத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டு போகிறோம். இந்த செய்தியின் மூலமாக என்ன தெரிய வரும் என்றால், இயேசு கிறிஸ்து யூதரின் கடவுள், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ரட்சிக்க வந்த தேவன் என்று, அவர்களுக்கு மட்டுமாக வந்த தேவன் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சம்பட்டி அடியும், இயேசு கிறிஸ்து எனக்கான தேவன் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமுமாக அமையும் என்பதை நான் நம்புகிறேன். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் என்ன அப்படின்னா, வாசிக்க கேட்போமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் முடிய படிங்க யாராவது. மத்தேயு 15வது அதிகாரம் 21 முதல் 28 முடிய. ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த வசனங்கள்ல இருந்தா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்ன பாஸ்டர், நீங்க எல்லாரும் பெண்கள் தினம்னா நவோமி பத்தி பேசுவாங்க, எஸ்தர் பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா ரூத்தை பத்தி பேசுவாங்க, இந்த மாதிரி பெண்களை பத்தி தானே பேசுவாங்க. நீங்க என்ன புதுசா ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்றீங்க, ஏசப்பா ஏதோ அந்த பொண்ணு ஏதோ நாய்கின்னு ஏதோ திட்டிகிட்டு இருக்கிறாரு, என்ன செய்தி? நாங்கள் நல்லது கேட்க வந்தா நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ திட்டுறதெல்லாம் கண்ணு காமிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பலர் இந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இந்த கானானிய ஸ்திரீயை பற்றி பேசுவதை குறைத்து விட்டார்கள். அதாவது, நான் இதுவரை இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இந்த கானானிய ஸ்திரீயை பற்றி அவ்வளவாக பேசியவர்களை நான் கண்டதில்லை. ஏன் இவரை இப்போ கானானிய ஸ்திரீயை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல என்ன வருது, அவங்களுக்கு புரியறது இல்லை. இதை படிக்கும் போது என்னடா மேஜையிலேருந்து ஏதோ துணுக்கு விழுவுமாமா, நாய் திங்குமாமா, என்னமோ ஏசப்பா இப்படி திட்டுறாரு, இந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, யாரும் இந்த இடத்துக்கு அதிகமாக வரமாட்டாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏசப்பா ரொம்ப நல்லவர், வல்லவர், இரக்க குணம் உடையவர், எல்லா அற்புதத்தையும் நமக்காக செஞ்சவர், நம்ம கேட்டதெல்லாம் நாம என்னென்ன கேட்கறோம் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்காரு, அந்த கானானிய ஸ்திரீயை போட்டு அலக்கழிச்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் திட்டிக்கிறாரு ஏசப்பா.
நான் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் வந்திருக்கிறேனே தவிர நாய்க்குட்டிகளுக்கு நான் வரலை அப்படின்னு திட்டுறாரு. ஏன் ஏசப்பா இங்கே திட்டுறாரு? நம்ம ஏசப்பா நல்லவராச்சே. என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? பார்ப்போமா இந்த கானானிய ஸ்திரீ மூலியமாக இந்த உலகத்துக்கு எவ்வாறான ரட்சிப்பை காட்டியிருக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் அதில் அதே அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வருது இல்லை, அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அப்படின்னு. கானானிய ஸ்திரீ அப்படின்னு தெளிவாக வேதாகமத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்திரீயானவள் கானானிய இடத்தை சேர்ந்தவள். ஆமாவா இல்லையா? ஆபிரகாமுக்கு எந்த நிலத்தை நான் கொடுப்பேன் என்றார்? கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிடுறார், உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று. ஆமாவா இல்லையா? ஒன்று. அப்புறம் யாக்கோபுக்கும் அதே பண்ணினார், மோசேக்கும் அதே பண்ணினார். கொடுத்தாரா இல்லையா? அந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஸ்ரீ வரா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கூர்மையாக கவனிச்சிருக்கணுமா இல்லையா? இதை ஒதுக்காமல் நம்ம படிச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கானானிய ஸ்திரீ மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அங்கே கானானிய ஸ்திரீன்னு வர்றதுனால அந்த கானானை பற்றின கதை நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் அலைந்து திரிந்த பின்பு கானான் தேசத்துக்கு செல்லும் பொழுது எத்தனை பேர் போகிறாங்க? மோசேயின் தலைமையிலே அந்த 40 வருஷம் அவங்க வந்து வனாந்தரத்தை சுற்றி திரிகிறார்கள். கடைசியாக 2 தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாங்க. யார் அந்த 2? ஒருவர் யோசுவா, இன்னொருத்தர் யாரு? காலேப். இந்த 2 மட்டும்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்து அடிமை வாழ்க்கையிலிருந்து விலகி வந்து 40 வருடம் அந்த வனாந்தரத்தை சுற்றி திரிந்து இயேசுவானவர் பிதாவானவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு கடைசியாக சென்றவர்கள் யார்? 2. அந்த 2 யார்? யோசுவாவும் காலேபும். இவர்கள் மட்டும்தான். அந்த வசனம் எங்க இருக்கு? எடுத்துக்கோங்க. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனம் யாருக்கு சொல்றா? மோசே வந்து கோத்திரங்களுக்கு சொல்றாரு, உத்தமமா என்னை பின்பற்றின கெனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. என்ன போட்டிருக்கு? தெளிவா போட்டிருக்கு. இவங்க 2 பேர் தான் உள்ள போயிருக்கிறாங்க. சரியா? அதுல 2 பேர்ல ஒருத்தவன் யாரு? கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேப். யாரோட பையன் காலேபு? எப்புனேவின் குமாரன் காலேபு. அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? கேனேசியன். ஆனா இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்துல இந்த கேனேசியன் கோத்திரம் இல்லவே இல்லையே. ஏன்? யாக்கோபோட 12 பிள்ளைமார்கள் தான் 12 கோத்திரமா மாறுறாங்க. அவங்க தான் இஸ்ரவேல் ஜனமாக கருதப்படுது. ஆனா இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு போன காலேபு யோசுவா எனப்பட்ட 2 ஒருவன் காலேபானவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? கெனேசியனான. கெனேசியன் ஒரு கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இல்லையே. அப்ப இவன் யாரு? புறஜாதியான காலேப் என்ன பண்றான்? யோசுவா கூட கானான் தேசத்துக்கு போறான். எத்தனை பேருக்கு தெரியும் இவன் வந்து புறஜாதியான? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? காலேபு இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன், 12 கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆமாவா இல்லையா? என்ன இங்க மோசே தெளிவா சொல்றாரு. அவன் என்னவா? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனா? கெனேசியன். கெனேசியன் யாரு? எந்த இடத்துல இருந்தவங்க? கானானிய தேசத்துல இருந்தவங்க. வேதாகமத்துல எங்க இருக்கு அதுக்கு ஆதாரம்? எடுத்துக்கோங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு தெரியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி
அப்படியே 19 படிங்க. கேனியரும் கெனேசியரும் கத்மோனியரும் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அங்க யார் யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு கடவுள் என்ன சொல்றாரு? கேனியரும் கெனேசியரும். அப்படியே என்னாகும் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. மோசே என்ன சொல்றாரு? உத்தமமா என்னை பின்பற்றின கெனேசியனான எப்னேயின் குமாரன். அப்ப யாரு? இந்த காலேப் யாரு? புறஜாதியான். நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை யூத கூட்டத்தை மட்டும்தான் இயேசு ரட்சிக்க வந்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அடியெடுத்து வைத்த இருவரில் ஒருவர் யார்? புறஜாதியானான காலேப். மோசே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? இத்தனை நாள் வேதாகமத்தை படிக்காம வழி தவறி போயிட்டோம். ஆமாவா இல்லையா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒரு யாரோ இஸ்ரேலுக்கு வந்தவர், அங்க பிறந்த தேவன், அவங்க ஜாதிக்கான கடவுள், அவங்க மதத்துக்கான கடவுள். ஆனா இங்க ஏதோ வந்து பேசுறாங்க, நமக்கு ஏதோ நல்லது பண்றாங்க, அதனால நம்ம இந்த கூட்டத்துல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த நம்ம தேவன் யாருக்காக வந்திருக்கிறாரு? புறஜாதியாருக்காகவும் வந்திருக்காருன்றதை எங்க நிரூபிக்கிறாரு? பழைய ஏற்பாட்டை நிரூபிக்கிறாரு. புறஜாதியான காலேபு என்ன பண்ணியிருக்கிறான்? கானான் தேசத்துக்கு போயிருக்கிறான். கானான் தேசத்தோட போனது யாரு? யோசுவா. மோசேக்கு மோசேக்கு தெரியுது. ஏன்னா இவன் வந்து கானானியன். ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போது அந்த கோத்திரம் இருந்திருக்குது. இஸ்ரவேல் மக்கள்லாம் அங்கே போறாங்க. அப்போ என்ன இருக்கு? அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இந்த புறஜாதியான் இஸ்ரவேலாக மாறி இருக்கிறான். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு நாட்டில் ஒரு பிரஜை மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணலாம்? மதம் ஈஸியாக மாறிடலாம். ஆமாவா இல்லையா? அவங்க நம்பிக்கையை மாற்றிக்கொண்டால் மதம் ஈஸியாக மாறிடலாம். இப்போ நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம். அந்த உரிமை எனக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாம், சட்டம் அதை அங்கீகரிக்கிறது. ஆனால் ஒருவன் ஜாதி மாற முடியுமா? முடியாது. மதம் மாறிக்கலாம் ஈஸியாக. இன்னைக்கு இந்துவா இருக்கிறவன் நாளைக்கு கிறிஸ்டின் ஆகலாம், நாளைக்கு கிறிஸ்டினா இருக்கிறவன் நாளைக்கு வந்து முஸ்லீம் ஆகலாம், எப்படி வேணாலும் மாறலாம் நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் உலக நீதியின்படி ஒருத்தவன் ஜாதி மாற முடியுமா? மாற முடியாது. எந்த கோத்திரத்தில் பிறகுறானா அவன் அந்த கோத்திரம் தான் கடைசி வரைக்கும், இப்போ சாகிற வரைக்கும் ஒட்டிகிட்டு இருக்கும். அவன் பிள்ளை மாறு மாறி மாறி அதே கோத்திரம் தான் அவங்களை ஒட்டிக்கிட்டு வரும். என்னைக்கா இருந்தாலும் அவன் மாற முடியாது. ஆமாவா இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு என்ன பண்ணுறாரு? புறஜாதியான காலேபை என்ன பண்றாரு? யூத கோத்திரமான ராஜ கோத்திரத்துக்கு தத்தெடுத்துட்டாரு. அது எப்படி பாஸ்டர் தத்தெடுத்தாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜாதிலாம் மாறவே முடியாது. நம்மளாம் வந்து மதம் தானே மாறலாம். அதுவும் பழைய ஏற்பாட்டு தேவன் கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு இருக்கிறவர், அவர் எப்படி ஒரு புறஜாதியான நான் இன்னும் அவரோட கோத்திரத்தில் எப்படி சேர்த்திருப்பாரு? அதான் தெளிவாக கொடுத்துட்டாரு. இந்த 12 கோத்திரத்துலேருந்து வரவங்க தான் இஸ்ரவேல் மக்கள். அப்புறம் எப்படி தத்தெடுத்திருப்பாரு? மோசே சொல்றாரு, ஓகே, தேவன் பிதாவானவர் அதை அங்கீகரிப்பாரா? பாப்போமா எப்படி அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்னு. மோசே வந்து ஏசப்பா அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 12 பேரை வந்து வேவு பார்க்கறதுக்காக அனுப்புகிறாரு. ஸ்பைஸ், அந்த நாடு எப்படி இருக்குது, அந்த இடத்துல யார் யாரெல்லாம் வாழ்கிறாங்க, என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு 12 பேர் அனுப்புகிறாரு. அது எந்த இடத்துலனா என்னாகமும் 13ஆம் அதிகாரம் எடுங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் மட்டும் படிங்க. என்னது? கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே கர்த்தர் நோக்கி இல்லை, கர்த்தர் மோசேயை நோக்கி. இப்போ 3வது வசனம் படிங்க. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு. அதை மோசே செய்யும் போது படிங்க, 6வது வசனம் படிங்க. என்னது? யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் காலேப். அங்க மோசே என்ன சொன்னாரு?
கெனேசியனான காலேப். இங்க என்ன இருக்குது? யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய காலேப். இதை யார் சொல்லியிருக்கா? இயேசுவானவர், பிதாவானவர் யாருக்கு சொல்லியிருக்காரு? மோசேக்கு சொல்லியிருக்காரு. இந்தந்த கோத்திரத்துல இருந்தெல்லாம் நீ என்ன பண்ணு, அதை முதல் வசனத்துல ஒரு 3 வசனத்தை வரிசையா படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை, அது யாரு? ஒவ்வொரு கோத்திரத்திலையும் அந்த கோத்திரத்துடைய தலைவனை அனுப்பு. என்ன தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு கோத்திரத்தில் உள்ளவனா யாராச்சும் உனக்கு பிடிச்ச அனுப்பு அப்படிலாம் இல்லை. ஒரு கோத்திரம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஜாதி இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதியினுடைய தலைவனை அனுப்புன்னு சொல்றாரு. அடுத்தது படிங்க. இந்த 12 கோத்திரத்துல இருந்தது. இங்க 12 கோத்திரம் இருக்கு, சரியா? காலேபு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? கெனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபு. இவன் கானான் தேசத்து ஆளு, சரியா? அவன் எப்படி பாஸ்டர் இங்க வந்தான்? 12 கோத்திரம் யூதா, அதுவும் யூதா கோத்திரத்தில் அவன் எப்படி வந்தான்? ஏன் அப்படின்னா, நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் மதம் தான் மாறலாம், நம்மளால ஜாதியெல்லாம் மாறவே முடியாது, கடைசி வரையும் நமக்கு நியமிக்கப்பட்டது என்ன, இந்த வேலையை பார்க்குறவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு ஒரு இயற்கை நியதியை சாத்தான் என்ன பண்ணியிருக்கான், நம்ம மண்டைக்குள்ளே புகுத்தி வச்சிருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. பல பாஸ்டர்மார்கள், பல ஐயர்மார்கள், பல ரெவரண்டு, பல எவாஞ்சலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இயேசுவின் கண்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு காமனாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதோட அர்த்தம் எப்படி, இந்த மாதிரி ஆழமாக படித்து தெரிந்து கொண்டால் தான் தெரியும். ஏசப்பாவுக்கு அவன் இந்த ஜாதின்றதை பார்க்க மாட்டார். ஏசப்பா அவன் இந்த மதத்தை சேர்ந்தவனு பார்க்க மாட்டார். ஏசப்பா அவன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் பார்க்க மாட்டார். ஏசப்பா அவன் இந்த வேலை செய்கிறவன் என்று பார்க்க மாட்டார். பிதாவின் கண்களில் அனைவரும் ஒன்றுதான். நம்ம எல்லாரும் என்ன, அவரின் குமாரன்கள். ஒரு புறஜாதியான 12 கோத்திரத்துல அவர் ஜாதிகளை தத்தெடுத்ததும் இல்லாம எந்த ஜாதியில வைக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் வந்த அதே யூதா கோத்திரம், தாவீது பிறந்த அதே யூதா கோத்திரத்தில் ராஜாவாக என்ன பண்ணியிருக்காரு? தத்தெடுத்திருக்கிறாரு. மற்ற கோத்திரத்துல இல்லை. எந்த கோத்திரம்? ராஜ கோத்திரமான யூத கோத்திரத்தில் காலேபை தத்தெடுத்து கொண்டார். மோசே அங்க எப்புனேயின் குமாரன் கெனேசிய வம்சத்தை சேர்ந்தவன்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க, யூத மக்களுக்கெல்லாம் ஒரே கோபம். எப்படா அவன் உள்ள வந்தான், நம்மளாம் ஒரு கட்டமைப்பா இருக்கிறோமே, எப்படி அந்த ஜாதி மாறலாம் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அதை கடவுள் அங்கீகரிக்கணும்ல. மோசே ஏற்றுக்கொண்டார், ஆனா கடவுள் அங்கீகரிக்கணும்ல. கடவுள் எங்க அங்கீகரிக்கிறாரு? இந்த என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல கடவுளே சொல்லி என்ன பண்றாரு, ஒரு ஜாதியில் உள்ள தலைவர்களை அனுப்பு அப்படின்றாரு. அப்ப மோசே என்ன பண்றான், 6ஆம் வசனத்துல யூத கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய காலேப். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் இவ்வளோ விக்ரஸா, இவ்வளோ கோபமாக காலேபு அங்கேருந்து நீங்கள் வந்துட்டான்னா கத்துறீங்க, இதுக்கும் அந்த கானானிய ஸ்திரீக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்? எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டீங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க. காலேப் அப்படின்னா அது எந்த மொழி தெரியுமா? காலேப் என்றால் எபிரேய மொழி. எபிரேய மொழியிலே காலேப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய மொழியில காலேப் என்ற வார்த்தைக்கு நாயின்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? நாயின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? காலேப்னா எபிரேய மொழியில நாயின்னு அர்த்தம். இப்ப நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எடுத்து வச்சுங்க. 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசையிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறக்கமாகி நிறுத்திக்கோங்க. இந்த கானானிய ஸ்திரீக்கு என்ன தெரியுது? அவரு தாவீதின் குமாரன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு.
அந்த கானானிய யாரோ ஒருத்தர் போறாரு, மேசியா போறாரு, நமக்கு சுகம் கொடுப்பாருலாம் ஓடலை. யாரும் தெரியாமலாம் ஓடலை. யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, ஏதோ கேள்விப்பட்டிருக்கா, அப்படிலாம் கிடையாது. நன்றாக தெரிஞ்சிருக்குது. எப்படி சொல்றா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்புறம் படிங்க. என்ன கேட்கிறா? என் மகள் கொடிய பிசாசினால் அவதிப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி. இவரோட பிரச்சனை என்ன? அந்த கானானிய அவரோட மகள் பிசாசினால் அவஸ்தைப்படுகிறாள். அதுல இருந்து அவ வெளியில வரணும். அதுக்காக இயேசுப்பாட்ட கேட்கறதுக்கு வர்றா. அடுத்தது படிங்க. ஒரு வார்த்தையும் சொல்லல. ஏசப்பா என்ன பண்றாரு? ஏசப்பா நடந்து போகும்போது வஸ்திரத்தை தொட்டவும் கூட, ஏசப்பாவுக்கு தெரியாம வஸ்திரத்தை தொட்டவும் கூட சுத்தமாயிட்டான். ஆமாவா இல்லையா? 38 வருஷம் பட்டு கிடந்தவனா எந்திரிச்சு போடானா அவன் டபக்குன்னு எந்திரிச்சு போயிட்டான் படிக்க சுட்டிட்டு. ஆமாவா இல்லையா? உயிரோட இல்லாத லாசருவை உயிரோட எழுப்புனாரா இல்லையா? இவ்வளோ செஞ்ச தேவன் ஒரு லேகியோன்ட்டு அவ்வளோ பிசாசை வெட்டின தேவன் இங்கே அவருக்கு அற்புதம் செய்கிறது கஷ்டமா என்ன? ஒரு வார்த்தையில் சொத்தமாய் போ, இல்லையா நீ வீட்டுக்கு போ, நீ நல்லா இருப்ப, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு பிசாசுலாம் ஓடி போயிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாரு ஏசப்பா? அந்த ஸ்ரீகிட்ட, கானானிய ஸ்ரீகிட்ட ஒன்றுமே சொல்லலை. அடுத்தது படிங்க. இங்க என்ன நடக்குது? அந்த ஸ்ரீயானவள், கானானிய ஸ்ரீயானவள் ஏசப்பா கிட்ட கெஞ்சுறா. ஏசப்பா என்ன எப்படியாவது எனக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது, பிசாசு பிடிச்சிருக்குது, ஏதோ பண்ணுங்கன்னு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வரா. அவ கெஞ்சுறதை பார்த்து என்ன ஆயிடுச்சு? அந்த ஸ்ரீசர்களே அந்த கானானிய மேல பரிதாபப்படுறாங்க. அந்த அளவுக்கு கெஞ்சுறா. என்னடா இவங்களை சீசர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மனத்துக்கு இருக்க வந்துருச்சு. என்ன ஒரு கானானிய இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராளே, ஏசப்பா அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சீஷர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப மன வருத்தம் வந்துட்டு. அவங்க சீஷர்கிட்ட சொல்றாங்க, சீஷர் ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணி விடுங்கப்பா, பாவம் பின்னாடியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த சீஷர்கள் கேட்குறாங்க. அடுத்த வசனம் படிங்க. சீசர்கள் என்ன கேட்குறாங்க? ஏதோ பண்ணி ஒரு சொஸ்தை பண்ணி விடுப்பா, கஷ்டப்பட்டு இருக்கிறா, பின்னாடியே வர்றா அப்படின்னு. திரும்பிக்கிட்டு என்ன சொல்றாரு? நான் ஒன்றும் உனக்காக வரல, யாருக்காக வந்துக்கிறேன்? இஸ்ரவேலுக்காக வந்துக்கிறேன். இவ்வளோ இறக்க குணம் படைத்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் ஒன்றும் உனக்காக வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன், அதனால உனக்குலாம் ஒன்றும் உதவி பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்றாரு. கடுன்னு சொல்லால சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. மறுபடியும் என்ன பண்றா? இயேசு இப்படி திட்டினாலும் அவ என்ன பண்ணல, விடலை. வைராகியமா என்ன பண்றா? மறுபடியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். இங்க என்ன நடக்குதுன்னு சீஷர்களுக்கு புரியல. சீஷர்கள் இயேசுப்பா கூட அந்த இடத்துக்கு போறாங்க. கானானிய ஸ்ரீ ஒருத்தி வர்றா. என்ன பண்றா? ஏசப்பா பிடிச்சி கெஞ்சின்னு கெஞ்சுறா. ஏசப்பா கண்டுக்காம போய்கிட்டே இருக்கிறாரு. சீஷர்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சீஷர்கள் ஒரு கட்டத்தில் என்னடா இந்த கெஞ்சிரா, ஏசப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறது, பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? சரி வரி இல்லை, ஏதோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, அந்த கானானிய ஸ்ரீக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? இவங்க வேற சொல்லிட்டாங்களே, நம்ம ஏதாவது ஒரு மறுசொல் சொல்லி அவங்க சும்மா போகக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு? திரும்பி நான் உனக்கெல்லாம் வரல, இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்துட்டு போகிறாரு. அந்த சீசர்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவ்வளோ இறக்க குணம் கொண்ட தேவன், நம்மளை ரசிக்க வந்த தேவன், நமக்காண்டி தான் வந்தன்னாரு, ஒரு பொண்ணு வரவளை பிடிச்சி உனக்கு இல்லை பிடிச்சி விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த வசனம் படிங்க. மறுபடியும் என்ன சொல்றாரு? அவர் அவளை நோக்கி காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. அப்ப என்ன சொல்றா? அவர் ஏசப்பா அந்த கானானிய ஸ்திரியை பற்றி என்ன சொல்றாரு? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றார். ஆல்ரெடி மனசு நொந்து போய்ட்டான், உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் ஓடி வரா. மறுபடியும் என்ன பண்றாரு? அந்த இயேசு கிறிஸ்துவோட மறுபடியும் கட்டுன்னு சொல்லலை தாக்குறாரு. ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? மறுபடியும் என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. என்னது?
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்லன்னு கேவலமாக பேசுகிறார். ஐயோ என்னடா அது, நம்ம ஏசப்பாவா அது இந்த பேச்சு பேசுகிறாரு. ஆல்ரெடி அந்த பொண்ணு இன்னொன்று நூடுல்ஸ் ஆகிருக்குது, பல ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட ஒன்றும் வேலைக்கு ஆகலை, வேற வழி இல்லாமல் நானே சாஸ்திரகமாக வந்துடுறேன்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா. அப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேலே ஏறி ஒரு மிதிக்கிறாரு. என்ன, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது அடுத்த வசனத்தை படிங்க. இதுக்கு அந்த கானானிய கோவப்படலை. ஏன் அந்த கானானிய கோவப்படலை அது தெளிவா பாருங்க. அதற்கு அவள், ஏசப்பா அப்படி சொன்னோன்னு திரும்பி சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே அப்படின்னோடனே அந்த கூட இந்த சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல, மைண்டு குழம்பிடுச்சு அவங்களுக்கு. என்னடா இது, இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து ஒன்றும் உபயோகம் இல்லை, இவரு பிடிச்சி அந்த திட்டுறாரு, அந்த பொண்ணு என்னன்னா கேட்ட நாய்க்குங்கிறாரு. இதுவும் கடைசியில் என்ன பண்ணிடுச்சு, ஆமாம் உண்மைதாங்குது, என்ன நடக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறது, அந்த கானானிய ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவானவரும் பேசிக்கிறது அந்த சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்கும் புரியலை. ஆனால் இவங்க 2 பேருக்கும் புரியுது. ஏன் இவங்க 2 பேருக்கும் புரியுது, இயேசு கிறிஸ்துவானவருக்கு தெரியும் இந்த கானானிய ஸ்திரீ காலேப் வம்சத்தை சேர்ந்தவள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யார் வம்சத்தை சேர்ந்தவள், காலேபின் வம்சத்தை சேர்ந்தவள். அன்னைக்கு காலேப் அந்த கெனேசியனான எப்னேயின் குமாரன் காலேப் எப்படி யூதா கோத்திரத்தில் அங்கீகாரம் பெற்று வந்தானோ, மாறிக்கொண்டானோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ, அவனை என்ன பண்ணியிருக்காரு, கானானுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த கானானிய ஸ்திரீயானவள் அப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் வம்சத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தான் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள், நாய்க்குட்டிகள்லாம் யாரு, காலேபோட குட்டிகள். எபிரேய மொழியில காலேப்னா என்ன, நாய். இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதுனால அப்படியே இங்க நாயின்னு போட்டுட்டாங்க. இப்ப அடுத்த வசனத்தை படிங்க. 27வது வசனம் இன்னொரு வாட்டி படிங்க. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். மேஜை எங்க இருக்கும், இந்த மேஜை எங்க இருக்கும், வீட்டு உள்ளதான் இருக்கும் என்னைக்குமே மேஜை. ஆமாவா இல்லையா? இந்த மேஜை என்னைக்காவது வீட்டுக்கு வெளியில போடுவோமா, கிடையாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மேஜைனா வீட்டுக்குள்ளதான் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்க மேஜையில எஜமானன் உட்கார்ந்து அந்த சேர்ல உட்காந்து சாப்பிடும் போது கீழே விழுகிற துணிக்கைகள் எந்த நாய் சாப்பிடும், வீட்டு உள்ள இருக்க நாய் தான் சாப்பிடும். வீட்டுல வெளில இருக்க நாய் சாப்பிடுமா, சாப்பிடாது. இது என்ன, இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை உரையாடல் நடக்கிறது இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரியுது. யாருக்கு, கானானிய ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவானவர்களுக்கு மட்டும்தான் புரியுது, வேற யாருக்குமே புரியல. அந்த மேஜையிலிருந்து கீழே விழுவதை அந்த நாய்கள் பொறுக்கி தின்னுமே அப்படின்னா அந்த நாய் என்ன, வெளியில இல்ல, உள்ள வந்துருச்சு. நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன், உமது மேஜை கீழே தான் இருக்கிறேன், மேல கீழே விழுவதை திங்குமே அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்றா. அப்ப அவளோட விசுவாசத்தை கண்டு இயேசுவானவர் 28வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவருக்கு ஆரோக்கியமானார். எங்க 28வது வசனத்துல என்ன சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியது. அப்பயும் புரியல அந்த சீஷர்களுக்கு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரங்கள்ல இப்படிதான் நடக்கும். நம்ம ஒரு சில விஷயத்த உணர்ந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட வந்துடுவோம். ஆனால் நம்ம குடும்பத்தாரோ, நம்ம சார்ந்தவங்களோ, நம்ம ஜாதிக்காரர்களோ, நம்ம சொந்தக்காரர்களோ, நமது நாட்டை சேர்ந்தவர்களோ அதுக்கு விலகி இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது. எப்படி இந்த சீஷர்களுக்கு இந்த இவங்க 2 பேருக்குள்ள நடந்த புரியலையோ, அதே மாதிரி நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கான உறவு பெரும்பாலும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த விசுவாசத்தை அங்கீகரித்து நம்மை சொஸ்தமாக்குகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த ஸ்திரீ மூலமாக, கானானிய ஸ்திரீ மூலமாக நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன தெளிவுபடுத்துகிறார்,
நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை அங்கீகரிக்கிறார். எந்த மதத்தை சேர்ந்தவனானாலும் உன்னை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். எந்த நாட்டை சேர்ந்தவனானாலும் இயேசு கிறிஸ்து உன்னை அங்கீகரிக்கிறார். எந்த சமூகத்தை சேர்ந்தவனானாலும் இயேசு கிறிஸ்து உன்னை அங்கீகரிக்கிறார். ஆனால் எப்பொழுது நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால், யாராக இருந்தாலும், அது கருப்பாக இருந்தாலும் சரி, நட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, கை இருந்தாலும் சரி, கால் இல்லைனாலும் சரி, இயேசுவின் கண்களில் மனிதர்கள் தான். குமாரன் தான். அதுவும் எங்க தூக்கி வைக்கிறாரு? யூத கோத்திரத்தில், அதுவும் ராஜாவான கோத்திரத்தில் தூக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். சோழ வம்சாவளியில் பிறந்து வளர்ந்து நேரடி வம்சாவளியில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை லேவி கோத்திரத்தில் எவ்வாறு என்னை தத்தெடுத்து கொண்டாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவரையும் என்ன பண்ணியிருக்காரு? ராஜ கோத்திரமான யூத கோத்திரத்தில் உங்களெல்லாம் தத்தெடுத்து வச்சிருக்கிறாரு. நேற்று நம்ம இல்ல கூடுகையில் பார்த்தோம்ல, நம்ம சேர்மன் ஐயா யோவான் 1ஆம் அதிகாரம் அங்கிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி ஒரு மெசேஜ் எடுத்தாரு. எடுங்க அந்த வசனத்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் 1:12 படிங்க. யோவான் அங்க புறஜாதியான காலேபு யூத கோத்திரத்தில் மோசே அவனை கொண்டு வந்த பொழுது பிதாவானவர் அவனை அங்கீகரித்தார். பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விசுவாசம் உள்ளவனாய் படிங்க. அதை மறுபடி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நீ சும்மா வாப்பான இல்ல, அதிகாரம் கொடுத்தார். அங்க பிதாவானவர் காலேபுக்கு அங்கீகாரம் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்காரு. இதை நம்ம இந்த அதிகாரத்தை என்னைக்கும் விட்டுறக்கூடாது. நீங்க வெளியில போனீங்கன்னா எவன் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில யார் உங்களை தாழ்த்தி பேசினாலும் நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவானவர் என்னை யூத கோத்திரமான ராஜ கோத்திரத்தில் என்னை அங்கீகரித்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால் நான் இயேசுவை தவிர, பிதாவை தவிர, பரிசுத்தாவியை தவிர வேற யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன். என்ன சொல்லணும்? வேற யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன். ஏன்னா என்னை ராஜாவாக இயேசு கிறிஸ்துவானவர் உயர்த்தி விட்டார். ஆனா இந்த உலக பிரகாரமான இடத்துல சாத்தான் நமக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறான்? நீ என்ன பண்ணலாம்? வெறும் மதம் மட்டும்தான் மாறலாம். ஏன்னா அது நம்பிக்கை சார்ந்தது. நீனு ஜாதி மாற முடியாது. ஏன்னா அது பிறப்பை சார்ந்தது. என்னவா? பிறப்பை சார்ந்தது. அதனால நீ ஜாதி மாற முடியாது. நீ நம்பிக்கை சார்ந்ததுனால நீ மதம் மாறிக்கிற. இதுதான் இயற்கையாக இங்கே உங்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவா என்ன சொல்லிட்டாரு? நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்த அப்படின்னா உன்னை நான் ராஜ கோத்திரமான யூதா கோத்திரத்துல உன்னை தத்தெடுத்து வச்சிருக்கிறேன், உனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறேன், அது இல்லாம அதிகாரமும் கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. யாராவது இந்த வாக்கியத்தை சொல்லுவாங்களா? எவ்வாறு கானான் தேசத்துக்கு இவர்கள் சென்றார்களோ அதே போல பரலோகத்திற்கு யோசுவா எனப்படும் இயேசுவானவர் காலேபான நம்ம அனைவரையும் கையை பிடித்து பரலோகத்துக்கு நிச்சயமாக அழைத்து செல்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு கண்டிப்பா அல்லேலூயா சொல்லலாம். பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீ, அந்த ஒரு கானானிய ஸ்திரீ மூலமாக புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ பெரிய ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கிறார் தேவன். நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சும்மா மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நானும் ஒரு காலத்தில் வேதாமத்தை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு, அவன் எல்லாருக்கும் யூதரின் தேவன் தானே, யூதர் தானே ரசிக்க வந்தாருன்னு ஒரு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. என்னதான் இருந்தாலும் ஏசப்பா இங்கே வரல இல்லை, என்னதான் இருந்தாலும் ஏசப்பா என்ன ரசிக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேதத்தை அலைசி ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் தெரியுது, ஆஹா
என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களை எவ்வாறு யூத கோத்திரத்தில் ரட்சித்திருக்கிறாரோ அதே போல என்னை லேவி கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சித்து அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சவனும் எனக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சுட்டு உடம்பு. இவ்வளோ பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு தேவன் உள்ள. இதை தெரியாம மக்கள் வெளியில போய் இவ்வளோ பாடுபட்டு இருக்குதே, இவ்வளோ பெரிய சமத்துவத்தை தேவனால நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிறப்பால் தான் ஒரு சில விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு நம்ம தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன பண்றாரு? அப்படிலாம் கிடையாதுடா. நீ என்னோட நம்பிக்கை கோட்பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டாலே, நீ என்னை ஒப்புக்கொண்டாலே, என்னை நீ சொந்த ரட்சகராக நீ நினைத்தாலே நான் உன்னை ராஜ கோத்திரத்தில் தத்தெடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. என்ன கோத்திரம்? சும்மா கோத்திரம் இல்லை. அந்த 12 கோத்திரத்தில் ராஜ கோத்திரத்தில், தாவீது பிறந்த அதே கோத்திரத்தில், இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த அதே கோத்திரத்தில் உங்களை ரட்சித்திருக்கிறார். இதை யார் மூலியமா தெரியுது? அந்த கானானிய ஸ்திரீ மூலியமாக தெரியுது. அந்த கானானிய ஸ்திரீக்கு அந்த வரலாறு தெரியும். அதனாலதான் பிள்ளைகளை பற்றி பேசும்போது, அந்த நாய்களை பற்றி பேசும்போது இந்த ஸ்திரீக்கு மனசு கஷ்டப்படலை. ஏன்னா இயேசுவானவர் உண்மையதான் சொல்றாரு. பிள்ளைகளோட எடுத்து நாய்களுக்கு போடுவாங்களா, நாய்க்குட்டிகளுக்கு போடுவாங்களா அப்படின்னோட இவளுக்கு தெரியும் அவங்க காலை போட வம்சத்தாருன்னு. அதனாலதான் இவரு பொறுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றா? என்னை ரட்சியும்னு கேட்கிறான். கடவுளை அவர் ரட்சிக்கிறார். ஆனா நம்ம மேலோட்டமா பைபிள் படிக்கும் போது என்ன தெரியுது? என்னடா இது, நம்ம இயேசு கிறிஸ்துவான நாய்க்கு திட்டுறாரு, அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்றாடுது, எதுவும் ஏசப்பா செய்ய மாட்டேங்கிறாரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் சீசர்கள் கொடுக்குறாங்க, அப்பயும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு இறுக்கம் மனமுடையவர் என்றுதான் வெளிப்படும். ஆனால் அலசி ஆராயும் பொழுது என்ன எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறது உள்ள. இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த கானானிய ஸ்திரீயின் மூலமாக என்ன வெளிப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ராஜாக்கள் தான். என்னது? அனைவரும் ராஜாக்கள் தான். அங்க உள்ளவன், கீழே உள்ளவன், மேல உள்ளவன், தாழ்ந்த சாதி, இவன் உயர்ந்த சாதி, இவன் நடுத்தர சாதி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் பணக்காரன், இவன் ஏழைவன், இருக்கப்பட்டவன், இல்லாதப்பட்டவன், இவன் வீடு உள்ளவன், வீடு இல்லாதவன், கார் உள்ளவன், கார் இல்லாதவன், எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு முன்பதாக அனைவரும் ஒருத்தர் தான். என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் தான். வயது வரம்பு, பொருளாதாரம், எந்த அளவுகளும் கிடையாது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சொந்த இரட்சகராக இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகராக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த ரட்சிப்பை உனக்கு இலவசமாக கொடுக்கிறார். காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் பண்ணி நீ வாங்க வேண்டாம். என்னவா கொடுக்குறார்? ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய விஷயத்தை யாராவது இலவசமாக கொடுக்க முடியுமா? பரலோகத்துக்கு டிக்கெட் இலவசமாக கொடுக்கிறார். என்ன நம்பு, என்ன விசுவாசி, நான் சொன்ன கட்டளைகளை கை கொண்டு நட, இந்த உலகத்துல நீ சந்தோஷமா இரு, சுபிட்சமாக இரு, பலுகி பெருகு, இந்த பூமியை ஆண்டுகொள், எல்லாத்தையும் நமக்கு இலவசமாக கொடுத்து நம்ம யூதர் குலத்திலே, ராஜ குலத்திலே நம்மளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற தேவன் வல்லவர், சகலத்துக்கும் பரிகாரி அவரே. இவ்வளவு பெரிய ரகசியத்தை அந்த கானானிய ஸ்திரீ மூலியமாக புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரர்கள் இவரெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்களாம் நடக்கும் போதே ஒரு 2 அடிக்கு மேலே தான் நடப்பாங்க. ஏன்னா அவங்க தோரா என்கிற வேதாகமத்தை, அவர்களுடைய வேதாகமத்தை என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க, கரெக்டாக உபவாசம் இருக்கிறவங்க, கரெக்டாக சந்தா கொடுக்குறவங்க, கரெக்டாக எல்லா வேலையும் பார்க்குறவங்க, கரெக்டாக விருத்த சேதனம் பண்ணுறவங்க, இது எல்லாத்தையும் சடங்கு சம்பிரதாயத்தில் கரெக்டாக பண்ணிட்டு வர்றவங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாரு? கடவுள் ஒரு சம்பட்டி அடியை கொடுக்குறாரு. என்ன? என்னை பின்பற்றினால் மட்டுமே ஒழிய நீ பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? யூதருக்காண்டி வந்தாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் எங்கேயும் இஸ்ரேலில் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவர்களுக்கு தானே வந்தாரு, நமக்காண்டி ஒன்றும் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே போய் நான் யூதனுக்காக வந்தேன்னு சொல்லலை, இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தேன்னு சொல்றாரு. ஏன் யூத மக்களுக்காக நான் வந்தேன்னு சொல்லாம இஸ்ரவேல் மக்களுக்காக நான் வந்தேன்னு சொல்றாரு? ஏன்னா இந்த தாற்பயம் தான் அதை நிரூபிக்குது. உன்னை இஸ்ரவேல் கோத்திரத்துல தான் உன்னை தத்தெடுக்கிறாரு, ராஜா கோத்திரம் தத்தெடுக்கிறாரு. நீ என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரின் கட்டளையை நீ பின்பற்றினா உனக்கு பரலோகம் நிச்சயம். யோசுவா அந்த பெயர் எபிரேய மொழியிலே நீங்க மொழிபெயர்த்தால், தமிழில மொழிபெயர்த்தால் யோசுவான்றது எபிரேய பதம், அதை நீங்க தமிழில் மொழிபெயர்த்தா இயேசு, காலேபை மொழிபெயர்த்தா நாய், புறஜாதியான. அந்த புறஜாதியான இயேசு எப்போது அந்த கானானுக்கு, எப்படி அந்த கானானுக்கு அழைத்து சென்றாரோ அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற இயேசுவானவர் நம்மளை கரம் பிடித்து பரலோகத்துக்குள் நிச்சயமாக வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க.
ஆமென். அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இவ்வளவு பெரிய ரகசியத்தை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள வச்சிடலாம பிறருக்கும் போய் சொல்லணும். உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கடா, பிறப்பின் அடிப்படையில் உங்களை தாழ்ந்துறாங்க, அது உண்மை கிடையாது. இங்க பாரு, இயேசுவானவர் உனக்கு அங்கீகாரம் கொடுத்து யூத கோத்திரமான ராஜ கோத்திரத்தில் தத்தெடுத்துக்கிறார் என்ற நற்செய்தியை எவ்வாறு இந்த காலனிய ஸ்திரீ மூலியமாக விளக்கினாரோ அதே போல நீங்களும் உங்க சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருந்தார், வாழ்ந்தார், நமக்காக மரித்து நம் பாவத்தில் கழுவினார்னு அவங்களுக்கு தெரியும். வழி விலகி போன ஆடை கொண்டு வந்து இந்த மந்தையில் சேர்ப்பது நமது கடமை. அதனால என்ன பண்ணணும்? உலகத்தில் இருக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கடவுள் நம்மள சந்தோஷமா இருக்கிற இந்த உலகத்தை படிச்சாரு, ஆண்டு அனுபவிச்சுக்கின்றாரு, பழுகி பெருகின்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மண்டையை சொல்லிட்டு எங்க என்ன பண்றது. இப்ப காசு இல்லைன்னா இந்த காலத்துல ஒன்றும் பண்ண முடியல. அந்த சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம். ஓசியில ஒன்றை கொடுத்து ஏதாவது சந்தோஷமா இருடான்னு சொன்னா நமக்கு வலிக்குது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம உழைப்பை கொடுத்து நம்மளோட நேரத்தை கொடுத்து ஒரு வேலையை பண்ணும் பொழுது அது நமக்கு தங்க மாட்டேங்குது. ஏன்? நம்ம இந்த சிஸ்டத்துல இல்லை, இந்த சிஸ்டத்துல இருக்கோம். கடவுள் ஓசியில கொடுத்த சிஸ்டத்தை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அது நமக்கு தெரியலை. கஷ்டமாக கொடுக்குற இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். காசு செலவு பண்ணி தான் எதாக இருந்தாலும் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள, சாத்தான கொடுத்த சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம். அதனால தான் என்ன பண்ண முடியல, நம்மளால் புரிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்போ இந்த சூழல்லேருந்து இந்த சூழலுக்கு வரீங்களோ கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது கிருபையின் காலகட்டம், இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்துட்டீங்க அப்படின்னா மிகவும் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவான நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்து முடிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, இந்த அகில உலக பெண்கள் தினத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த கானானிய ஸ்திரீயின் மூலமாக எப்படி ஒரு ரட்சிப்பின் வெளிப்பாடை நீர் தந்தீரோ அதே போல இந்த திருச்சபையில் இருக்கும் மக்கள் அனைவரையும் நீர் ரட்சித்து அவர்களின் வாழ்க்கையை நீர் மேம்படுத்தி இவர்கள் மூலியமாக பிறர் உம்மை நோக்கி வர நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இவர்கள் நடக்கும் பொழுதும் இவர்கள் பேசும் பொழுதும் உமது நாமம் வெளிப்பட, உமது வெளிச்சம் அவர்கள் மூன்றில் பிரகாசிக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை உமக்கு சாட்சியாக இருக்க நீங்கள் கிருபை தாருங்க. அந்த சாட்சியின் மூலம் பலர் கிரகிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் உம்மண்டை வருவதற்கு நீங்கள் கிருபை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.